இந்த படத்தோடைய கதைன்னா, நம்ம ஏகே ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தலாம் பொறக்குது. குழந்தை பொறந்த உடனே த்ரிஷா என்ன சொல்லிடுறாங்கன்னா, "இந்த குழந்தைய நீ தொடக்கூடாது. நீ திருந்தி வா. அப்பதான் இந்த குழந்தைய தொடணும்." அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம ஏகே ஜெயிலுக்குலாம் போய் திருந்தி வராரு. இவரு ஜெயில விட்டு வந்த உடனே, இவரு பையன் ஜெயிலுக்கு போயிறாரு. எதுக்காக இவரு ஜெயில்லேருந்து கஷ்டப்பட்டு வந்தாரோ, அவங்க பையன் தான். அந்த பையனே ஜெயிலுக்கு அனுப்பிச்சது யாருன்னா, நம்ம அர்ஜுன் ஜோஸ் தான். அர்ஜுன் ஜோஸ் ஃப்ராட் வேலைலாம் பண்ணி ட்ரக் கேஸ்ல நம்ப ஏகேவோட பையனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாரு. அதுக்கு நம்ப ஏகே பழைய ரெட் டிராகனா மாறி அர்ஜுன் தாஸை ரிவெஞ்ச் படுகிறாரு. அதுதான் இந்த படத்தோடைய ஒன்லைன். படத்தில் மாஸ் இல்லை, மாஸில் தான் படமே இருக்குது. ஏகேசிஏ ரெட் டிராகன், ஏகேசிஏ ரெட் டிராகன் சொல்லிட்டு எனக்கே சொல்ல வரல. இந்த படத்தில் ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பாங்க அவங்க. அந்த ஸ்டார்டிங் எடிட்டுலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில் எடிட்லாம் சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் இந்த குட் பேட் அக்லி. ஏகே ஃபேன்ஸ்லாம் மிஸ் பண்ணுறாதுங்க, போய் பாருங்கள்.